வேலை அடைக்கிறதுக்கு சத்துரு எங்கேயாவது குற்றங்கள் நீ வேலை எடுத்ததுனாலதான் அவன் என்ன செய்யறான், பரிசுத்தமா கீழ்படுறான், உண்மையா இருக்கு. ஆனா சொல்ல இல்ல நான் வேலை எடுத்தாலும் அவன் உண்மையா இருக்கும். அலையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா வேலையும் உங்களை விட்டு மாற்றினா கூட நீங்க உண்மையா இருக்கணும். உங்களுடைய கர்த்தர் உங்களை சுத்தி பாதுகாக்கிறாரு, எல்லா வேலையும் சுற்றி இருக்கு. அந்த வேலையை சுற்றி மாற்றினா கூட நான் என் கர்த்தருக்கு உண்மையா இருக்கேன். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாதுகாக்கிற வரைக்கும் என் ஆண்டவர் சூப்பர் இருக்கும். அந்த வேலையை அப்படி மாத்திட்டாருன்னா ஒரு உபத்திரம் நெருங்க என்ன ஜோம் பண்ணி என்ன இருக்கிறது, என்ன ஜோம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்ம ஜோமத்தினால இடத்தை பார்க்க முடிஞ்சு, இப்ப படுற பாடு, இப்ப படுற அவமானம், இதெல்லாம் என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இப்ப அவ்வளவு அனுபவிக்கிறேன் சொல்லி என்ன செய்வோம், வேலை எடுத்துக்கொண்டு கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஆனா யோபு அப்படி சொல்லல. வேலையை மாற்றின பின்பு கூட கர்த்தர் கொடுத்தால் கர்த்தருக்கு தாள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படின்னா வேலை இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் இல்லாட்டினாலும் சரி, நம்ம உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற எல்லா இடத்துல அவர் பாதுகாப்பா இருக்கிறது 100% உண்மை. அவர் சில நேரத்துல வேலை இடத்துல நம்மளை பயிற்றுவிப்பார். அந்த வேலையை நம்ம மாற்றி கொண்டு கூட நம்ம உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, வேலையை மாற்றினா கூட நம்ம உண்மையா இருப்போம். ஆண்டவரே சொல்லுங்க. வேலையை மாற்றினாலும் பல நேரத்துல பல டைப்ல சில காலங்கள் முன்னாடி எல்லாம் எதை எடுத்தாலும் கேள்வி கேட்போம். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை, பல டைப்ல கேட்டு என் ஜப அறைகளுக்கு வந்து மணிக்கணக்கு அழுது ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் மனசு உடைச்சு சொல்ல, ஆண்டவரே போதும் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் நீ வேணும் அப்படி நீ ஜெபம் பண்ணாங்க, எடுத்துக்கொள்ளும் பண்ண நீ ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்ல. சரி ஆண்டவர், அப்படின்னா நீங்க என்னை பயன்படுத்து. அந்த நாட்களில் ஆண்டவருக்கு நான் ஒப்புக்கொடுத்து பல பிரச்சனைகள்ல முகமுகமாய் நேருக்கு நேரம் சந்தித்து போதெல்லாம் இப்ப ஆசையா சொல்லுவேன், அனுமதிக்கிறப்பா நீங்க என் வாழ்க்கையில் அனுமதித்த பாதைகள் நல்லது, நீ என் வாழ்க்கையில வச்சிருக்கிற நன்மைகள் நல்லது, எனக்கு எதிரிடையே வருகிற பிரச்சனைகள் நல்லது, ஏன்னா உங்களுடைய அன்பை எனக்கு விசுவாசிட்டே இருக்கிறேன். அப்படின்னு சொல்லுங்களேன். வேற உங்களை விட்டு நீக்கிறா கூட நான் உண்மையா இருக்கேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அப்ப கருத்து நம்ம பட்சத்தில் இருப்பாரு. ஏன்னா